வணக்கம். தலைப்பு செய்திகள். விபத்தில் பாதிக்கப்படுபவர்களுக்கு ரூபாய் 3 லட்சம் நிதி வழங்கப்படும் என புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்தால் ரூபாய் 1.50 லட்சம் உடனடியாக வழங்கும் சேவையினை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். இந்த திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது. இதில் தலையில் அடிபட்டாலும் ஸ்பைனல் கார்டு அடிபட்டாலும் புதுச்சேரியில் சிகிச்சை பெற முடியாமல் சென்னைக்கு போக வேண்டிய சூழல் உள்ளது. ஒரு வாரத்திற்கு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியுள்ளது. இதற்கு கூடுதல் செலவாகிறது. எனவே பிரதமர் திட்டத்துடன் புதுச்சேரி அரசு நிதியாக ரூபாய் 1.50 லட்சம் சேர்த்து ரூபாய் 3 லட்சமாக அரசு வழங்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார். விபத்தால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் பாகுபாடு இன்றி இந்த நிதி உதவி வழங்கப்படும் என்றார். புதுச்சேரியில் கார் பார்க்கிங் விடுதியில் ஏற்பட்ட தகராறில் செக்யூரிட்டியை தாக்கிய டாக்டர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா நகர் 2வது தெருவில் உள்ள தனியார் இன்டர்நெட் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வருபவர் சுந்தரமூர்த்தி கடந்த 14ஆம் தேதி மதியம் அங்குள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு காரில் வந்த ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் தாமரை செல்வனுக்கும் சுந்தரமூர்த்திக்கும் காரை நிறுத்துவதில் இடையே ஏற்பட்ட தகராறில் சுந்தரமூர்த்தியை தாமரை செல்வன் தாக்கிய போது தவறி விழுந்ததில் காலில் காயமடைந்த சுந்தரமூர்த்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசில் 15ஆம் தேதி புகார் கொடுத்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்ய தாமதம் செய்வதாக தவாக மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் தலைமையிலான நிர்வாகிகள் சீனியர் எஸ்பியை சந்தித்து மனு கொடுத்தனர். இதையடுத்து இருதரப்பு புகாரின் பேரில் தாமரை செல்வன் மீதும் மற்றும் சுந்தரமூர்த்தி மற்றும் தனியார் இன்டர்நெட் நிறுவன ஊழியர்கள் சிலர் மீதும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் அதிவேகமாக காரில் வந்தவர்களை தட்டி கேட்ட போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் நேற்றிரவு தனது நண்பருடன் சாப்பிட ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள ஓட்டலுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார் காவலரின் வாகனத்தை இடிப்பது போல் வந்து நின்றது. அப்பொழுது சப் இன்ஸ்பெக்டர் காரை ஓட்டி வந்தவரிடம் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறாய் என்று கேட்டுள்ளார். அப்பொழுது காரில் இருந்த ஓட்டுநர் உட்பட 2 பேர் சப் இன்ஸ்பெக்டரிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இதனை கண்ட பொதுமக்கள் சப் இன்ஸ்பெக்டரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே போதையில் தகராறில் ஈடுபட்டவரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறது. அதில் ஒருவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் அரசியல் புள்ளியின் மகன் என கூறப்படுகிறது. மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டம் துவக்க விழா முதலியார்பேட்டை 100 அடி சாலை தனியார் ஹோட்டலில் நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து விழிப்புணர்வு பிரச்சுரங்களை வெளியிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், இந்த திட்டம் மூலமாக சாலை விபத்தில் பாதிக்கப்படும் நபருக்கு தனியார் மருத்துவமனைகளில் ரூபாய் 1.50 லட்சம் வரை கட்டணமின்றி சிகிச்சை பெற முடியும். இதன் மூலம் விபத்து உயிரிழப்புகள் குறைய வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரியில் சாலைகளை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருகிறது. வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை மதிக்க வேண்டும். மொபைல் போனில் பேசியபடி வாகனங்களை இயக்கக்கூடாது. விபத்துகளுக்கு இதுவே முக்கிய காரணியாக உள்ளது. இது தொடர்பான விழிப்புணர்வை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஏற்படுத்துவது அவசியம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் 3.80 லட்சத்தை இழந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் மூலம் வீட்டிலிருந்தே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதையடுத்து ஆன்லைன் வர்த்தகத்தில் 1,18,730 ரூபாயை ஆனந்த் முதலீடு செய்து அவருக்கு கொடுத்த டாஸ்கை முடித்தார். அதன் மூலம் வந்த லாப தொகையை ஆனந்த் எடுக்க முயன்றபோது மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் கதிர்காமம் கலைவாணி ரூபாய் 2 லட்சம், சின்ன இருசம்பாளையம் சுபாஷ் சந்திரபோஸ் 32,500 ரூபாய்,
முத்தியால்பேட்டை ஈஸ்வர் 15,000 ரூபாய், பெரிய காலாப்பட்டு பிரவீன்குமார் 7,000 ரூபாய், சேத்ராப்பட்டு ஜெனிமா 3,500 ரூபாய், புதுச்சேரி தாக்கூர் நகர் சங்கர் 3,800 ரூபாய் என மொத்தம் 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 3,10,530 ரூபாயை இழந்துள்ளனர். சைபர் கிரைம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 6 புதிய நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவை அரசால் புதுடெல்லி தேசிய தூய்மை பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் 6 கழிவுநீர் பராமரிப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொடியசைத்து கழிவுநீர் பராமரிப்பு வாகனங்களை பயன்பாட்டுக்காக தொடங்கி வைத்தனர். இதில் சுயேட்சை எம்எல்ஏ பிரகாஷ்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது பற்றி அதிகாரிகள் கூறும்போது, புதுச்சேரி நகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பை மேம்படுத்துவதற்காக தூய்மை உத்தியாமி யோஜனா திட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் கடனுதவி பெற்று பொதுப்பணித்துறை ரூபாய் 5.27 கோடிக்கு இயந்திரங்கள் வாங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 6 வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அதன்படி புதை சாக்கடையில் உள்ள கழிவுப் பொருட்களை விரைந்தும் பாதுகாப்பாகவும் வெளியேற்றி சீர்படுத்தலாம் என்றனர். புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் பழனிநாதன் தலைமையில் நிரந்தர ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும், பதவி உயர்வு கிடைக்க பெறாமல் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரபட்சமின்றி ஏசிபி மற்றும் எம்ஏசிபி வழங்க வேண்டும் என்றும், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற சிஎல்ஆர்எம் ஊழியர்களை பணி நிரந்தரமும், என்எம்ஆர் ஊழியர்களுக்கு சிஎல்ஆர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி குடிசை மாற்று வாரிய அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரேமநாதன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கோவிந்தராசு, ஆனந்தன், வெங்கடேசன், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மூதாட்டியை கொலை செய்த வாலிபருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முளகுளம் விளியனூர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் சாந்தா. இவரது கணவர் சுப்பிரமணியன் இறந்து விட்டதால் உறவுக்கார பெண் ஒருவரின் துணையுடன் வசித்து வந்தார். கடந்த 2016 டிசம்பர் 26ஆம் தேதி சாந்தாவுடன் தங்கியிருந்த உறவுக்கார பெண் வெளியே சென்ற நிலையில் மறுநாள் காலை சாந்தா அவரது வீட்டில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவர் கழுத்தில் அணிந்திருந்த 7 பவுண்ட் நகை மாயமாகி இருந்தது. இது குறித்து அதே பகுதியை சேர்ந்த முடி திருத்தும் தொழிலாளி எழில் என்ற எழிலரசன் போலீசுக்கு புகார் தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே மூதாட்டி கொலையில் புகார் கொடுத்த எழிலரசன் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து அவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்பொழுது சாந்தா அணிந்திருந்த 7 பவுண்ட் நகையை வீட்டிற்குள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் எழிலரசன் நகைக்காக மூதாட்டி சாந்தாவை கொலை செய்துவிட்டு போலீசாரிடம் புகார் அளித்து நாடகமாடியது தெரிய வந்தது. போலீசார் எழிலரசனை கைது செய்து காலாப்பட்டு ஜெயிலில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி பாலமுருகன் குற்றம் சாட்டப்பட்ட எழிலரசனுக்கு 10 ஆண்டு ஜெயில் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் ரங்கநாதன் ஆஜரானார். புதுச்சேரி நோனாங்குப்பம் ஆற்றில் மட்டிக்கள்ளி பிடிக்க ஆற்றில் இறங்கிய கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியங்குப்பம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் ஹரீஷ். புதுச்சேரி கதிர்காமம் அரசு கலைக்கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் நோனாங்குப்பம் 6 அழுத்துவெளி ஆற்றங்கரையில் இறங்கி நேற்று மதியம் மட்டிக்கள்ளி பிடித்தார். அப்பொழுது ஹரீஷ் திடீரென தண்ணீரில் மூழ்கி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார். இது குறித்த தகவலின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஹரீஷை தீவிரமாக தேடினர். சுமார் 3 மணி நேர தேடலுக்கு பிறகு ஹரீஷை சடலமாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர்.
இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆற்றில் மட்டிக்களி பிடிக்க போய் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டை செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், போர்மன் ரூபகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 5000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட் வெளியே பழம், காய்கறி விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்கெட் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர மைய பகுதியான நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் குபேர் அங்காடி என்ற பெரிய மார்க்கெட் பிரெஞ்சு காலத்திலிருந்து இயங்கி வருகிறது. இங்கு 1400க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் மீன் அங்காடி உள்ளது. மார்க்கெட்டை சுற்றியுள்ள பாரதி வீதி, காந்தி வீதி, ரங்கப்பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கடைகளால் மார்க்கெட்டில் விற்பனை குறைவதாக கூறி மார்க்கெட் வியாபார சங்கத்தினர் புகார் கூறி வருகின்றனர். இது தொடர்பாக அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று 50க்கும் மேற்பட்ட மார்க்கெட் வியாபாரிகள் திடீரென ஒன்று கூடி சாலையோர வியாபாரிகளிடம் கடைகளை எடுக்குமாறு கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். பின்னர் சாலையோர கடைகளை அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் என கூறிக்கொண்டு பலரிடம் மோசடியில் ஈடுபட்ட விக்கி என்பவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மானவெளி தொகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற ராஜு கணபதி. இவர் பாஜக பிரமுகர் என கூறிக்கொண்டு பலரிடம் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொண்டமனத்தம் பகுதியை சேர்ந்த பாலு என்பவரிடம் ரூபாய் 8 லட்சம் கடனாக பெற்றுக்கொண்டு அதனை தராமல் அலைக்கழித்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாலு அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்கியை கைது செய்தனர். மேலும் இவர் மீது பல்வேறு மோசடி புகார்கள் வர வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அவர் கட்சியில் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் எஸ்எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் மக்கள் நீதிமன்றத்தில் பொதுமக்களின் பல்வேறு குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் ஆய்வாளர் செந்தில் கணேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன், முத்துக்குமரன் உட்பட காவலர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பொதுமக்கள், வணிகர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர். பெரும்பாலான புகார்களுக்கு அங்கேயே தீர்வு காணப்பட்டது. ஒரு சில புகார்களுக்கு தீர்வு காண காவல் நிலைய அதிகாரிகளுக்கு எஸ்எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி உத்தரவிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.